டைலரிங்க்கு தேவையான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ப்ராடக்ட் தான் இது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 3-in-1 ரோலர் ஃபுட்டர் தான். நான் ஆல்ரெடி இந்த 3-in-1 ரோலர் ஃபுட்டரை பத்தி வீடியோ போட்டிருந்தேன். ஆனா அந்த வீடியோல நிறைய பேர் போய் பர்ச்சேஸ் பண்ணி அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கே ஆயிடுச்சு. ஆனா இந்த ரோலர் ஃபுட்டர் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக். ஆனா நம்ம இப்ப கொண்டு வந்திருக்கிறது ஸ்டீல்ல இருக்குது. சைட்ல இருக்கக்கூடிய நட்டை லைட்டா லூஸ் பண்ணிட்டு கிளாத் வந்து நமக்கு ரொம்ப கனமா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இந்த ரோலர்ல பிளைடு மாதிரி இருக்கிறனால நமக்கு கிளாத் இன்னுமே ரொம்ப ஈஸியா வந்து மூவ் ஆகும். அண்ட் சின்ன மிஷினா இருந்தாலும் சரி பெரிய மிஷினா இருந்தாலும் சரி ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது 3-in-1 இருக்கிறனால லெஃப்ட் ஆர் ரைட் எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் காட்டன் கிளாத்ல நான் ஸ்டிச் பண்றேன். நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் நம்ம அந்த ஃபூட்டரை விட இந்த ஃபூட்டர் ரொம்ப ஈஸியா வந்து ரோல் ஆகுது. அண்ட் இதுல ரொம்ப ஸ்பெஷலே இந்த பேக் ஸ்டிச் போடுறது தான். உங்களுக்கு பேக் ஸ்டிச் போட தெரியல அப்படின்னா இனி கவலையே வேண்டாம். நம்ம கையை வச்சு லைட்டா கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், ஈஸியா பேக் ஸ்டிச் போட்டுடலாம். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த ஃபூட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பேக் ஸ்டிச் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தையல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட கட் ஆகவே இல்லை. தையல் ரொம்பவே நீட்டா விழுந்திருக்கு. இப்போ ஒரு கனமான கிளாத்தை 4 ஃபோல்டிங்கா பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுல பாருங்க எப்படி ஸ்டிச் பண்ணுது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து மூவ் ஆகுது. நம்ம எவ்வளவுதான் கிளாத்தை இழுத்து பேக் ஸ்டிச் போட்டாலும் த்ரெட்டும் நமக்கு கட் ஆகவே இல்லை. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா தையல் நமக்கு ரொம்பவே நீட்டா விழுந்திருக்கு. இந்த ஃபூட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுறதுக்குள்ளேயும் மேலே டேக் பண்றேன், செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.